இன்றைக்கி நமக்கு வந்து பக்கத்து வீட்டு பால்காரம்மா வந்து பசுமாடு கன்று போட்டிருக்கு. அதனால் ஒரு 1/2 லிட்டர் சீம்பால் கொண்டு வந்து தந்தாங்க. அதை நம்ம காய்ச்சி பிள்ளைகளுக்கு அது எப்படி வருதுன்னு பாருங்கள். தெரியாதவங்க இருப்பீங்க, தெரிஞ்சுக்கிட்டவங்களும் இதை பாருங்கள். அடுப்பில் வச்சுருக்கோம், காய்ச்சி. சீம்பாலில் வந்து சத்து நிறைய இருக்குது. இப்போ பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு சூடாயிட்டு இப்படி தான் தெரிஞ்சு வரும். சீம்பாலில் வந்து சத்து நிறைய இருக்குது. பக்கத்து வீடுகளில் யார் கொடுத்தாலும் கிடைச்சாலும் மிஸ் பண்ணாதீங்க. வாங்கி பிள்ளைங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுங்க. சின்ன பிள்ளைங்க விருப்பமாக சாப்பிடுவாங்க. நல்லா நமக்கு வத்தட்டும், நல்ல சுண்டி வரும். இப்போ நல்லா வெந்துக்கிட்டே இருக்குது. இப்படி வரும், நல்லா பால்கோவா மாதிரி வரும். நல்லா சுண்டி தண்ணியெல்லாம் சுண்டின பிறகு நம்ம பால்கோவா மாதிரியே தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இது கிடைக்காது, கிடைக்கிறது அரிது. கிடைச்சா விடக்கூடாது, சாப்பிடலாம். இந்த பக்குவத்துக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தான் வற்றணும். சிலர் வந்து புழுங்கல் அரிசியை வறுத்து நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு அப்படியேவும் மிக்சியில் போட்டு திரித்து அதை இந்த பக்குவத்தில் இதில் சேர்த்து வேக வைப்பாங்க. வேக வச்சு கூட 2 பிள்ளைகள் இருந்தால் இது மட்டுமே கொடுக்கறதுக்கு காணாதுங்கிறதுனால அப்படி செய்வாங்க. நமக்கு வந்து இப்போ சின்ன பிள்ளைகள் கொஞ்சம் 2 பேர் தான், அதனால இப்படியே தனியாகவே இதை செஞ்சு கொடுக்க போகிறேன். இதுக்கு வந்து பாலில் வந்து கொச்சை வாடை இருக்கும். கொச்சை வாடை இருக்கிறது போகிறதுக்காக நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிடுவோம். சுகரோடு போட்டு திரித்து வச்சுருக்கேன். அதில் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கணும். போதும். பால்லையும் கொஞ்சம் ஸ்வீட்டு இனிப்பு இருக்கும், அதனால் கொஞ்சமாகவே சேர்த்துக்கணும். தெரியாத இப்போ உள்ள 25 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு ஆடு வந்து வருஷத்துக்கு 2 தடவை குட்டி போடும். பசு வந்து 9 மாதம் 10 மாதம் ஆகும். 9வது மாதத்தில் கடைசியில் ஈனாலும் ஈனும், இல்லைன்னா 10வது மாதம் குட்டி போடும். அதனால் கோமாதான்னு சொல்கிறோம் பசுவை. பசு வீட்டு வாசலுக்கு வந்தால் கீரை வாங்கி கொடுங்க, வாழைப்பழம் கொடுங்க. இப்போ நமக்கு நல்லா காய்ச்சி வற்றி வந்துட்டு இப்போ நம்ம இதை கிண்ணத்துக்கு மாற்றிக்கிடுவோம். தட்டில் மாற்றிக்கிடுவோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மாற்றியாச்சு. இதில் வேறு எந்த பண்டம்லாம் செய்ய முடியாது. இப்படி தான் சாப்பிட முடியும் பிள்ளைகளுக்கு. நல்லா பால்கோவா மாதிரி இருக்குது பாருங்கள்.
பால்கோவா மாதிரியும் தெரியும் பார்க்குறதுக்கு. முட்டை பொரியல் ஒன்றுமே போடாமல் வெறும் முட்டையை உடச்சி பொரித்த மாதிரியும் தெரியும். ஆனால் பால் வந்து முதல் நாள் பால், ரெண்டாவது நாள் பால், அந்த மாதிரி பாலில் தான் இப்படி நல்லா இருக்கும். ஒரு 3 நாளைக்கு பால் அப்படி தெரியும். அதுக்கப்புறமா நார்மலாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிடும். கண்ணு கொஞ்சம் தானே குடிக்கும். அதனால தான் மனுஷங்க நம்ம குடிக்கிறதுக்கு அக்கம் பக்கம் கொடுக்காங்க. இதை விலைக்கு அவங்களாலையும் விற்க முடியாது, பாசத்தில் கொடுப்பாங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு கிடைச்சா நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.